வணக்கம். ஓப்பன் ஏஐ கிட்ட இருந்து ஒரு செம்ம நியூஸ் வந்திருக்கு. அதுவும் நம்ம இந்திய யூசர்ஸ்க்காகவே ஸ்பெஷலா. சாட் ஜிபிடி கோ அப்படின்னு ஒரு புது பிளானை கொண்டு வந்திருக்காங்க. அதோட ஒரு வருஷம் முழுக்க ஃப்ரீயா யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஆஃபரும் இருக்கு. ஆனா ஒரு நிமிஷம், சாட் ஜிபிடியோட பெஸ்ட் ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஃப்ரீயா? உண்மையாவா? ஒரு பைசா கூட செலவில்லாம யூஸ் பண்ணலாமா? இல்ல இதுல நாம தெரிஞ்சுக்க வேண்டிய ஏதாவது கேட்ச் இருக்கா? வாங்க, இத பத்தி தான் நாம இப்ப டீடைலா பார்க்க போறோம். சரி, முதல்ல இந்த ChatGPT Go Proனா என்ன? இந்த புது சப்ஸ்கிரிப்ஷன் பிளான்ல அப்படி என்னதான் இருக்குன்னு பாப்போம். சிம்பிளா சொல்லணும்னா சாட் ஜிபிடி கோ வந்து ஃப்ரீ வெர்ஷனுக்கும் ரொம்ப காஸ்ட்லியான ப்ளஸ் வெர்ஷனுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு ஆப்ஷன். அதாவது எனக்கு இன்னும் கொஞ்சம் பவர் வேணும், ஆனா ப்ளஸ் பிளானுக்கு அவ்வளோ காசு கொடுக்க நான் ரெடியா இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்காகவே இதை டிசைன் பண்ணியிருக்காங்க. ஆமாங்க, நீங்க கேட்டது கரெக்ட் தான். இது இந்தியாவுக்கு மட்டுமேயான ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபர். ஒரு வருஷம், ஒரு முழு வருஷத்துக்கும் சாட் ஜிபிடியோட பிரீமியம் ஃபீச்சர்ஸை நாம ஃப்ரீயா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ இந்த கோ பிளான்ல மத்த பிளான்ஸை விட அப்படி என்ன ஸ்பெஷல்? வாங்க ஒரு சின்ன கம்பேரிசன் பார்த்துடலாம். இப்ப இந்த டேபிளே பாருங்களேன். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, கோ பிளான்லே நமக்கு GPT-5 மாடல் அக்சஸ் கிடைக்குது. அது மட்டும் இல்ல, ஃபைல்ஸ், இமேஜஸ்லாம் அப்லோட் பண்ணிக்கலாம். ஆனா ஒரு முக்கியமான வித்தியாசம் இருக்கு. ரொம்ப டிராஃபிக் அதிகமா இருக்கிற நேரத்துல பிளஸ் யூசர்ஸ்க்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. கோ யூசர்ஸ்க்கு அந்த அளவுக்கு ஸ்பீட் கிடைக்காது. அப்போ இது யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு கேட்டிங்கன்னா, நீங்க ஒரு ஸ்டூடெண்ட்டா, ப்ரொஃபஷனலா, இல்ல ஒரு கண்டென்ட் கிரியேட்டரா இருந்து டெய்லி சாட் ஜிபிடி யூஸ் பண்றீங்கன்னா, கண்டிப்பா அந்த பிளான் உங்களுக்காக தான். ஆனா ஒரு நிமிஷம், ஏன் இந்தியாவுக்கு மட்டும் இந்த ஆஃபர்? மத்த எந்த நாட்டுக்கும் இல்லாம நம்மள மட்டும் ஏன் ஓப்பன் ஏஐ டார்கெட் பண்ணுது? இதுக்கு பின்னாடி இருக்கிற பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்கும்? இது எல்லாத்துக்கும் பதில் ஒரே ஒரு நம்பர்ல இருக்கு. 300%. ஆமாங்க, போன ஒரே வருஷத்துல இந்தியால ஓப்பன் ஏஐ யூசர்ஸ் 300% அதிகரிச்சிருக்காங்க. இந்த ஒரு நம்பர் போதும் இந்தியா அவங்களுக்கு எவ்வளவு பெரிய முக்கியமான மார்க்கெட்னு புரிஞ்சுக்க. பெரிய பெரிய ரிப்போர்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்லுதுன்னா, ஏஐ டெக்னாலஜியை ஏத்துக்கிறதுல இந்தியா ஒரு முக்கியமான வளர்ச்சி சந்தை அப்படின்னு ஓப்பன் ஏஐ கணக்கு போடுறாங்க. சோ இது வெறும் ஒரு ஃப்ரீ ஆஃபர் இல்ல, இது ஒரு பெரிய பிசினஸ் கேம். அப்போ ஓப்பன் ஏஐயோட பிளான் ரொம்ப கிளியர். முதல்ல இந்த ஃப்ரீ ஆஃபர் மூலமா லட்சக்கணக்கான இந்தியன் யூசர்ஸை உள்ள கொண்டு வரணும். ரெண்டாவது, யூசர்ஸ் அவங்க பிளாட்ஃபார்மை பழகிட்டா அவங்க மேல ஒரு லாயல்ட்டி உருவாகும். கடைசியா, போட்டி கம்பெனிகள் வரதுக்கு முன்னாடியே மார்க்கெட்டை பிடிச்சிடணும். இதுதான் அவங்களோட கேம் பிளான். சரி, எந்த ஒரு ஃப்ரீ ஆஃபர்லயும் நம்ம கவனிக்க வேண்டிய சில சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும் இல்லையா? அது மாதிரி இதுலயும் இருக்கு. அப்போ இதுல என்னதான் கேட்ச்? இந்த ஆஃபரை நீங்க ஆக்டிவேட் பண்றதுக்கு முன்னாடி கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. இதை கொஞ்சம் கவனமா கேளுங்க. இந்த ஃப்ரீ ஆஃபரை ஆக்டிவேட் பண்ண நீங்க உங்க கார்டு டீடைல்ஸ் அல்லது யூபிஐயை ஆட் பண்ணணும். சரி, ஆட் பண்ணிட்டோம். அப்புறம் என்ன? ரொம்ப முக்கியமான விஷயம் இதுதான். அந்த 12 மாசம் முடிஞ்சதும் நீங்க கேன்சல் பண்ணலன்னா ஆட்டோமேட்டிக்கா அது பெய்ட் சப்ஸ்கிரிப்ஷனா மாறிடும். உங்க அக்கவுண்ட்ல இருந்து காசு எடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. இது எங்கேயோ கேட்டமா இருக்குல்ல? ஆமா, நம்ம நெட்ஃப்ளிக்ஸ், ஸ்பாட்டிஃபை ஃப்ரீ ட்ரையல் மாதிரி தான் இதுவும். ஆரம்பிக்கும் போது கார்டு டீடைல்ஸ் கேட்பாங்க, ட்ரையல் முடிஞ்சதும் ஆட்டோமேட்டிக்கா காசு பிடிப்பாங்க. அதே பிசினஸ் மாடல் தான். அதனால ஒரு நல்ல அட்வைஸ், ஆஃபரை ஆக்டிவேட் பண்ணதும் மறக்காம உங்க கேலண்டர்ல ஒரு ரிமைண்டரை செட் பண்ணிடுங்க. ஆனா இதுல ஒரு நல்ல விஷயமும் இருக்கு. இந்த ஃப்ரீ பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு அமெரிக்க விலையை விட கம்மியான விலையில, அதாவது லோக்கலைஸ்டு பிரைசிங்ல இந்த பிளானை கொடுக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. மாசத்துக்கு ஒரு 399 ரூபாயில இருந்து 499 ரூபாய் வரைக்கும் இருக்கலாம். சரி, கடைசியா கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணி இதோட பெரிய தாக்கத்தை பத்தி பார்ப்போம். உலக அளவுல நடக்கிற இந்த ஏஐ போட்டியில ஓப்பன் ஏஐயோட இந்த மூவ் ஏன் இவ்ளோ முக்கியமா பார்க்கப்படுது? ஃபர்ஸ்ட், ஓப்பன் ஏஐ முதல் முறையா இந்தியாவுக்குன்னு ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜியை கொண்டு வந்திருக்கு. ரெண்டாவது, இதனால கூகுள் ஜெமைனி, பெர்ப்ளெக்சிட்டி ஏஐ மாதிரி கம்பெனிகளுக்கு போட்டி இன்னும் அதிகமாகும். மூணாவது, இது இந்தியாவை ஏஐ டெக்னாலஜியை டெஸ்ட் பண்றதுக்கான ஒரு முக்கியமான இடமா மாத்திருக்கு. சிம்பிளா சொன்னா, இந்தியா இப்போ ஒரு குளோபல் ஏஐ பேட்டில் கிரவுண்டா மாறிருக்கு. மொத்தத்துல நீங்க படிப்புக்கோ வேலைக்கோ இல்ல உங்க கிரியேட்டிவ் ப்ராஜெக்ட்ஸ்க்கோ தினமும் சாட் ஜிபிடி யூஸ் பண்றவரா இருந்தா அடுத்த ஜெனரேஷன் GPT-5 மாடலை ஒரு பைசா கூட செலவில்லாம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்க இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. கடைசியா ஒரே ஒரு கேள்விதான். ஓப்பன் ஏஐயோட இந்த ஒரு மூவ் இந்தியாவை உலகத்தோட ஏஐ ப்ரூவிங் கிரவுண்டா மாத்துமா? அதாவது புது புது ஏஐ டெக்னாலஜி எல்லாம் முதல்ல டெஸ்ட் பண்ற இடமா இந்தியா மாறுமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க?